பசங்களுக்குமே வந்து நீங்கள் படிக்கும் போது உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கனவை தான் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஆனால் பல நேரங்களில் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஸ்கூல்ஸோடைய ஹெட் மாஸ்டரே வந்து நீங்கள் அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு போக வேண்டாம், ஈவன் தான் அவங்க 10th பாஸ் பண்ணிட்டாங்க 12th பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் ஐடிஐஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுங்கிறது இருக்குது. அப்போ ஸ்கூல்ஸ்லேயே இது மாதிரியான ஐடிஐஸ் துவங்கினா அது வந்து ஒரு ஆபத்துக்கு தான் கொண்டு போகும். நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எப்படி எதிர்க்கிறோமோ அப்படி பார்க்குறோமோ அதே விஷயத்த இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து பெயர் மாற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வேறு ஸ்கீம்ஸ் மூலமாக வெளியிடப்படுறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை நிச்சயமாக கைவிடணும். இது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு சாராம்சத்தினுடைய ஒரு சின்ன பகுதியாகத்தான் நம்ம வந்து இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்தேன். அதில் வந்து செக்யூலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கான எந்த ஒரு அர்த்தமுமே நம்ம இருக்கிறதா பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்பவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். அவரை வந்து இன்னைக்கு பாதுகாக்கிறேன்ற பேரில் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மாணவ சங்க தலைவர்களை இப்படி அராஜக முறையில் கைது செய்யக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு போலீஸ் செய்யறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனரும் அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கோடைய இயக்குனரும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதில் அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட முக்கியமான அதிகாரிகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அங்கே நடந்த டிஸ்கஷன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஇஓஸ்க்கு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிகள்லையோ மேல்நிலை பள்ளிகள்லையோ, அதாவது அரசு பள்ளிகளில் அரசு ஐடிஐ அமைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து மேற்கொள்ளுது. அதுக்காக ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான பள்ளிகளை தேர்வு செய்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இந்திய மாணவர் சங்கம் பார்க்குது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி ஐடிஐஸோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐடிஐஸ் இருக்குது. அந்த ஐடிஐஸில் இன்றைக்கி மாணவர்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது, அதிக அளவில் மாணவர்கள் வந்து சேர்றாங்களா, அங்கே வழங்கப்படக்கூடிய கோர்சஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முன்வச்சனாலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கில் இருக்குது. அப்போ இதை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு புதிதாக ஐடிஐகளை வந்து பள்ளிக்கூடங்களில் துவங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் அவங்க சில நிபந்தனைகள் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 50 சென்ட் நிலம் இருந்தால் போதும். அதே போல் தொழில் மையங்களாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்வு செய்கிறது, பள்ளிகள் பயன்பாட்டில் இல்லாத ஒரு இடம், கட்டடத்தை வந்து சும்மா இருக்குது, இல்லை பாதி பயன்பாட்டில் இருக்குது, குறைந்த அளவில் பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடம், இது வரைக்கும் ஐடிஐஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம், இப்படியெல்லாம் தேர்வு செய்து அனுப்ப சொல்லி அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் 2024 to 25 இந்த கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 28 பள்ளிகள், அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் வந்து மூடப்பட்டிருக்குது. மாணவர் சேர்க்கை, இப்படி பல்வேறு கட்டட உட்கட்டமைப்பு வசதி, இப்படி பல்வேறு காரணங்கள் அது பின்னாடி இருக்குது. அப்போ இத்தனை ஸ்கூல்ஸ் ஒரு பக்கம் மூடப்பட்டிருக்கிறத நம்ம சீரியஸாக கணக்கில் எடுத்துக்கணும். அதே போல் இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இன்றைக்கி வந்து வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி தொழில்துறைகள் வேறு மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ அதற்கேற்ற வகையில் கல்வித்துறையில் சில மாற்றங்கள் வரணும். இன்னமும் ஐடிஐஸில் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் என்ன, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், இப்படியான கோர்சஸ் தான் வழங்கப்படுது. அப்போ மாறி வரக்கூடிய தொழில் நிலைமைகளுக்கு ஏற்ப ஐடிஐஸ்லேயும் கோர்சஸில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். அதே போல் அங்கே இருக்க மாணவர்களுக்கு உதவித்தொகை, இப்படி அங்கே ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படணும். அதே போல் அவங்களுக்கு அந்த லேபுக்கான அந்த விஷயங்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அரசு தரப்பில் வந்து கொடுக்கப்படணும். அப்போ இதையெல்லாம் சரி செய்யாமல் இன்றைக்கு பள்ளிகளில் ஐடிஐஸை துவங்குறோம் அப்படிங்கிறது வந்து ஆபத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் பசங்களுக்குமே வந்து நீங்கள் படிக்கும் போது உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கனவை தான் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஆனால் பல நேரங்களில் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூல்ஸோடைய ஹெட் மாஸ்டரே வந்து நீங்கள் அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு போக வேண்டாம், ஈவன் தான் அவங்க 10th பாஸ் பண்ணிட்டாங்க
12th பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் ஐடிஐஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுங்கிறது இருக்குது. அப்போது ஸ்கூல்ஸ்லேயே இது மாதிரியான ஐடிஐஸ் துவங்கினா அது வந்து ஒரு ஆபத்துக்கு தான் கொண்டு போகும். மாணவர்கள் உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய அந்த விஷயத்தை பெருமளவு தடுக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இது மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. இதை திரும்ப பெறணும்னு சொல்லி நம்ம இந்திய மாணவர் சங்கம் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று நம்ம வந்து மனுவும் கொடுத்துருக்கோம். அரசுக்கு இந்த விஷயத்தை சுட்டி காட்டவும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம வந்து ஏன் தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்க்கிறோம் அப்படின்னா, அது வந்து குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்குது. மாணவர்கள் வந்து பல இடத்துல வந்து ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் வச்சு அவங்க வந்து அதில் ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களால அடுத்து போக முடியலன்னு சொன்னால் அவங்கள அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு தொழிற்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் தேசிய கல்விக் கொள்கை செய்யுது. அப்போ அதை நாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் அனைவரும் எதிர்க்கிறோம். ஓகே, அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இப்போ அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம், அதாவது ஸ்கூல்ஸில் ஐடிஐ அமைக்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறதும், இதுவும் மாணவர்களே இன்றைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயர்கல்வியை நோக்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையோ அந்த ஆசையோ மாணவர்கள் மத்தியில் அவங்க மனதில் விதைப்பதற்கு பதிலாக தொழிலை நோக்கி, அந்த விஷயத்தை நோக்கி, தொழிற்கல்வியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஐடிஐஸ் வந்து ஸ்கூல்ஸில் துவங்கப்பட்டால் உருவாக்கப்படும். அதனால் அந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கைவிடணும். நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எப்படி எதிர்க்கிறோமோ அப்படி பார்க்குறோமோ அதே விஷயத்தை இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து பெயர் மாற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வேறு ஸ்கீம்ஸ் மூலமாக வெளியிடப்படுறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை நிச்சயமாக கைவிடணும். இது தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு சாராம்சத்தினுடைய ஒரு சின்ன பகுதியாகத்தான் நம்ம வந்து இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆல்ரெடி இருக்கிற ஐடிஐஸையே இவங்க வந்து மேம்படுத்த வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஐடிஐஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த ஐடிஐஸில் ஏன் இன்னும் மாணவர்கள் வந்து சேரலை? பல இடங்களில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்குது. ஆசிரியர்கள் நியமிக்கப்படலை, லேபுக்கான விஷயங்கள் கொடுக்கப்படலை, உதவித்தொகை கொடுக்கப்படலை, அங்கே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளில் பல விஷயங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஐடிஐஸில் கோர்சஸை எப்படி மாற்றலாம், மாணவர் சேர்க்கையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி வந்து அரசு திட்டமிடணும். அதே போல் மாறி வரக்கூடிய இந்த தொழில் மயம், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாறிட்டு அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து திரும்பவும் வந்து பழைய கோர்சஸே தான் கவர்மெண்ட் ஐடிஐஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதை போய் மாற்றணும். அதை விட்டு ஸ்கூல்ஸில் வந்து ஐடிஐஸ் துவங்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மாணவர்களை கல்வியிலேருந்து அவங்கள வந்து திசை திருப்பி தொழிற்கல்வியை நோக்கி இன்றைக்கி வேறு ஒரு இடத்த நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டிகிரி பர்சியூ பண்ண விடாமல், அடுத்து வந்து அவங்க வந்து மற்ற எந்த ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஒரு 10th இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது ஃபெயில் ஆயிடுறாங்க, 8th ஃபெயில் ஆயிடுறாங்க, அப்படி ஒரு நிலைமை. இப்போ 8th வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அவங்க 9th வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு அவங்கள வந்து நீங்கள் ஐடிஐ போங்க, இந்த விஷயங்களை கற்றுங்கன்னா சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு இடத்த நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அதனால் இந்த முடிவு கைவிடப்படணும் அப்படிங்கிறத நம்ம எஸ்எஃப்ஐ வலியுறுத்துகிறோம். இப்போ ஆளுநர் வருகையை ஒட்டி அவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வராரு. ஆனால் அங்கே உடனே போயிட்டு எஸ்எஃப்ஐனுடைய மாவட்ட தலைவரையோ செயலாளரையோ வந்து கைது செய்யணும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, அவங்கள வந்து எங்கே போய் கைது செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறாரு. எஸ்எஃப்ஐனுடைய மாவட்ட தலைவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு. அவரை வீட்டில் போய் கைது செய்கிறாங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கணும், ஹவுஸ் அரெஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்ற பேரில் தமிழ்நாடு போலீஸ் இதை செய்யுது. மாவட்ட செயலாளர் அவரோட 2-3 தோழர்கள் வந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே அவர்களை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தமிழ்நாடு போலீஸ் செய்யுது. இது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாடு. தொடர்ச்சியாக வந்து ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை மதிக்காமல், மாணவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், தமிழ்நாட்டினுடைய மரபை மதிக்காமல் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வராரு. தன்னுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை வந்து அவர் தன்னுடைய பேச்சின் வாயிலாக செஞ்சுக்கிட்டே வராரு. அதே மாதிரி கல்வியிலும் பல முக்கியமான விஷயங்களை அவர் வந்து முன்னெடுத்துக்கிட்டு வராரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நடைமுறையிலே இல்லாமல் வைஸ் சான்சலர்ஸை கூட்டி அவங்களுக்கான மீட்டிங் நடத்துகிறதாக இருக்கட்டும். அதே போல் நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்தேன், அதில் வந்து செக்யூலர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கான எந்த ஒரு அர்த்தமுமே நம்ம இருக்கிறதா பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்பவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். அதே போல் இங்கே நம்ம சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றணும்னு சொல்லி நாம் அனுப்பக்கூடிய மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடிய ஒரு நபர் அவர்.
அப்போ இப்படியான ஒரு செயல்களை செய்து கொண்டு வருபவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய திரு RSS ரவி. அவரை இன்னைக்கு பாதுகாக்கிறேன்ற பேரில் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மாணவ சங்க தலைவர்களை இப்படி அராஜக முறையில் கைது செய்யக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு போலீஸ் செய்யறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி நம்ம என்றைக்குமே இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை தைரியமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி மறைமுகமாக நம்ம எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் ஏதோ தீவிரவாதிகளை கைது செய்கிறது போல் இப்படி மறைமுகமாக வீட்டில் கைது செய்கிறது, அவங்க படிக்கக்கூடிய கல்வி நிலையத்துக்கு போய் கைது செய்கிறது, இப்படியான செயல்பாடுகளை ஈடுபடுவதை நம்ம ஏற்கவே முடியாது. அதை கண்டித்து மதுரையில் இருக்கக்கூடிய மற்ற எங்களுடைய மாணவர் சங்க நிர்வாகிகள் அவங்க போய் பல்கலைக்கழக வளாகத்தில் அவங்களை கைது பண்ணவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களையுமே கழுத்தை பிடித்து நெருக்கி தான் இன்றைக்கி ஆளுநருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்றது தமிழக காவல்துறை. இதை நிச்சயமாக நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பவர்களின் குரல் வலையை தமிழ்நாடு அரசு ஏன்னா முதலமைச்சனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. அது இவ்வாறு தான் நசுக்கும் என்று சொன்னால் அதை ஒருபோதும் தமிழக மண்ணில் இந்திய மாணவர் சங்கம் அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கணும். ஏன்னு சொன்னால் ஆளுநர் வராரு அப்படிங்கிறதுக்காக இது முதல் முறை கிடையாது. இந்திய மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் இதே போல் ஆளுநர் வருகை ஒட்டி அவரையே பட்டம் பெற விடாமல் தடுத்த ஒரு காவல்துறை எதுனா தமிழ்நாடு காவல்துறை. அப்போவே நம்ம அதற்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்திருந்தோம். அப்போது இருந்த காவல்துறை மனித உரிமை மீறலெல்லாம் ஈடுபட்டாங்க, செயல்களில் ஈடுபட்டாங்க. அப்போ அதற்கு எதிராகவும் நம்ம மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராகவும் நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அதன் மீது இப்போது வரை எந்த நடவடிக்கையுமே கிடையாது.